ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம். இப்போ நம்ம சனி வக்ரத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம். 2/7/2025 17/11/2025 வரலும் உண்டான கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் பார்த்தடையானால் சனி வக்ரகதி அடைகிறார். இந்த சனி வக்ரகதி அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்தடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது. அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்ரம் என்று சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறது வக்ரகதி அடைகிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ இந்த கிரகத்தினை எடுத்து பார்த்தோமே ஆனால் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். எண்ணியிலிருந்து 2/7/2025 அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 18ஆம் தேதியிலிருந்து அவர் வக்ரகதியில் போகிறார். வக்ரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது குருவும் சனியும், ராகு கேத்துக்கு வக்ரம் கிடையாது, சூரியனுக்கு கிடையாது, சந்திரனுக்கு கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்ரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி குரு இந்த 2 கிரகங்களுக்கும் 5ஆம் இடத்திலிருந்து, அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு போகும்பொழுது வக்ரம் ஆரம்பிக்கிறதும், அதற்கப்புறம் 9ஆம் இடத்திற்கு போகும்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2 தரம் வக்ரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 2லேருந்து 3 தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2.5 வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி ஒரு வருஷத்துக்கு பார்த்தடையானால் 12 ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது 5லிருந்து 9ஆம் ராசி வரும்பொழுது ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்ரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ சனி வக்ரகதி அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தடையானால், சனி வக்ரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது, சனி பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்படுறது. அதை தவிர சனி பகவானை காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவான் உள்ளது. அதனால் தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர். சரி, இந்த காலகட்டத்தில் வக்ரகதியில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரங்களில் சில பேருக்கு பார்த்தடையானால் வக்ரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்படி அப்படின்னா, அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலோ, இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலோ அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையானால் சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம். சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தடையானால், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத் அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம். அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத் அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது. இது ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, சனி பகவானை பொறுத்தவரையும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. அதை தவிர பார்த்தடையானால் சனி பகவானுக்கு 3, 10 என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார். அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன்வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். அதனால தான் சனி அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும்
ஏன்னா துலாம் அப்படின்னு சொல்லக்கூடது வந்து அளவுகோல்னு பேர். அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது. அதனால் 2 பக்கமாக சமநிலையாக பார்க்கக்கூடியவர் சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் துலாம். அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்தாலேயானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது. சனி பகவானுக்கு பார்த்தாலேயானால் திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம். அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவாள். சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது, உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு, அது தவிர வந்து தோல் சம்பந்தம், இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது. அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள், அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்வர்கள்னால் இந்த துப்புரவு பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள், அதை தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள், உடல் வலிமை வேலைகள் செய்பவர்கள், அதாவது வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள், வேலையில் ஏற்றங்கள், அது தவிர வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது, அரசியல் செல்வாக்கு பெறுவது, இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும். ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது. சனியை பொறுத்தவர்களும் பார்த்தாலேயானால் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும். இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும். அதுவும் வந்து இந்த இது சொன்னீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு, அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம், கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும், இன்சூரன்ஸ் மூலியமாகவும், அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள், விமானங்கள், அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ வந்து ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியினுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம். இந்த சனி வக்கரம் பார்த்தாலேயானால் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது. பூரட்டாதி 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆகுது. அது வந்து கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி, அது வந்து கார்த்திகை 1ஆம் தேதி நினைக்கிறேன், 17/11/2025 அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன், அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சந்தி, அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம், அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு சொல்லிட்டுருப்பா, 3ஆம் பாதமாக இருக்கும், லக்ன சந்தி, அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி, இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சின்னு இருப்பாள், மிதுன ராசியில் இருப்பாள். அதே மாதிரி துலா ராசி நினச்சின்னு இருப்பாள், அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள், விசாக நட்சத்திரத்தில். இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும். அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கர நிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு இந்த சனி வக்கர காலங்கள் வந்து பார்த்தாலேனால் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். புது முயற்சிகளில் சற்று ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம். தொழில்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைத்தாலும் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி. இவ்வளவு நாள் வந்த லாபங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரிகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர தாயின் உடல்நிலை, தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் கவனமாக இருங்கோ. குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வேலையின் நிமித்தமாக அதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருப்பினும் குருவின் பார்வை இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது பார்த்தாலேனால் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடுமுடியில் போய் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பிராயச்சித்தம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தாலேனால் சனிக்கு உண்டானது காகம்னு சொல்லுவாங்க. அதனால் சனிக்கிழமை காலை சாப்பிடுவதற்கு முன்னாடி சாதம் புதிய சாதம் வந்து ஒரு உருண்டை வந்து காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்றதன் மூலியமாக சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓடக்கூடும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா முதல் 1.5 மாதம், அதாவது 2/7 ஒரு 1.5 மாதம் பார்த்தாலேனால், அதாவது ஒரு 1.5 மாதத்தில் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது அங்கே போகக்கூடிய விசா ப்ராசஸிங் அதெல்லாம் கொஞ்சம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறார். அதாவது சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் 12ஆம் இடம், அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தையும் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தா இல்லையானால் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக, அதாவது அதிகம் சுற்ற வேண்டிய காலகட்டமாக அமையும். அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதிகமாக இருக்கும். தூக்கம் விழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறார். 4ஆம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது வக்கர சனியாக இருக்கிறதுனால உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். அதாவது சுகங்கள் கெடும். உடல்நிலை பின்னடைவுன்னு சொல்கிறத விட சுகங்கள் கெடும். இந்த சுகங்கள் கெடும். அதை தவிர உங்கள் தாயினுடைய பிரச்சனை, தாய்க்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. வீடு மனை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய 2வது 1.5 மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்கா மாதிரி ஒரு கோச்சாரத்தில் வந்து நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது வரும். அந்த காலகட்டத்தில் 2வது 1.5 மாதத்தில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதோடு பார்க்கும்பொழுது, அதாவது எதுவுமே தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனின்றதுனால தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணுன்ற அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 3வது 1.5 மாதத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது அக்டோபர்லேருந்து நவம்பர் 17 வரலும் பார்க்கும்பொழுது பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் மட்டும் பார்த்துக்கணும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாதத்தில் முதல் 1.5 மாதம் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, தூக்கங்கள் களையக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சிறிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 1.5 மாதத்தில் பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தீர்க்க சிந்தனைகள் இருக்காது. சிந்தனைகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 3வது 1.5 மாதத்தில் பார்க்கும்பொழுது சனி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பூரட்டாதி 1ஆம் பாதத்தில், அதாவது பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கும்பொழுது சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். இருந்தாலும் பேச்சிலும் கவனம் தேவை. வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து இந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில். அங்கே வந்து சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும்.
அதை தவிர பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உங்களால் முடிஞ்சது, அதாவது ஒரு வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அதாவது வஸ்திரமும் மேல் உத்திரியமும் வாங்கி தானம் கொடுங்க. வேஷ்டி, பத்தாறு வேஷ்டி, அது மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. அதை தவிர நல்லெண்ணெய் ஒரு புதிய பாத்திரம் வாங்கி அந்த நல்லெண்ணெய் அதில் நிரம்ப சனிக்கிழமை அன்றைக்கி அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற அர்ச்சகருக்கு தானம் கொடுங்க. இல்லை கோவிலுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தானம் கொடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன். ஸோ மொத்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சனி தந்தையினுடைய உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்துவார். அதை தவிர பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்காது. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 100 தடவை படித்தீங்கன்னா தான் ஒரு 50% மனசில் நிற்கும். நிச்சயமாக சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசிக்கு கண்டிப்பாக தொழிலில் லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பும், மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதனால் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது பார்த்துட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போகணுன்னு பார்க்குற மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஈரோடு பக்கத்துக்கு இருக்கக்கூடிய குருமந்தூர் அப்படின்னு ஒரு இடத்துல சனீஸ்வரனுடைய கோவில் இருக்குது. அது திருநள்ளாறு சனீஸ்வரனை என்னென்ன பூஜை பண்ணுறாங்களோ அதே வழிபாடுகளை இங்கே பண்ணுறாங்க. அதனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமான ஒரு நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும். அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச தீபத்துக்கு நல்ல செக்கெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்தமான, தோல் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதாவது இரும்பு சம்பந்தமான அப்படின்னா இந்த பெருக்கிறதுக்கு உண்டான இந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய தொடப்பம், அந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர இந்த முறம், அந்த மாதிரி இந்த பாண்டு, இந்த இது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாண்டு, கடப்பாறை, மண்வெட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி சனிக்கிழமை அன்றைக்கி அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. காசு கொடுக்க வேண்டாம், சாப்பாடு கொடுக்க வேண்டாம். இது 2 மட்டும் பண்ணாதீங்க. அதை தவிர எண்ணெய் தானம் கொடுங்க, நல்லெண்ணெய் தானம் கொடுங்க, தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானம் கொடுங்க. அதாவது தோல் பேக், அந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் பண்ணுங்க. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இந்த சனி பகவான் மூலியமாக இருக்கக்கூடும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த சனி வக்கரம் இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு உடல்நிலையில் பின்னடைவு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். உடல்நிலையில் ஏற்றம் இருக்காது. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பிரச்சனைகள் இருக்கும். வேலைகளில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வக்ரகதி ஆடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா இவ்வளோ நாளாக வேலையில் அதாவது மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு பதவி உயர்வு வரும். இருந்தாலும் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களோட சீனியர்ஸோட ஒத்து போகக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே குறை கண்டுபிடிச்சி கொண்டே இருப்பார்கள். இது பிரச்சனையில் போகும். உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், வேலையில் மாற்றங்கள் மூலியமாக ஏற்றங்கள் வரும்.
உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 4.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 மாதமாக பிரிச்சுனோன்னா முதல்ல 1.5 மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா வேலையில் வெளியில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தூக்கமின்மை அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா அதீத அலைச்சல் இருக்கும், மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும், ஒருநிலைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. அடுத்த 1.5 மாதத்தில் பார்க்கும்பொழுது செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் கம்மியாக இருக்கும். வேலைகள் அதிகமாக செஞ்சு அதற்கு பாதி கூலி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது வேலை செய்கிறவங்களாக இருந்தார்களே ஆனால், சொந்த தொழில் பண்ணுறார்களே ஆனால் அவர்களுக்கு வந்து தொழிலில் வந்து நிச்சயமாக பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. பின்னடைவுன்னா தொழில் நடக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் இருக்காது, லாபங்களில் பெரிய பின்னடைவு இருக்கும். புதிய தொழிலுக்கு முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எதிர்பாலனத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த 3வது 1.5 மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தொழிலேயே மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலேயே மாறுதல்கள்னால் நீங்கள் செய்கிற தொழிலில் பெரிய பின்னடைவு வரும். அந்த காலகட்டத்தில் அதீதமான கடன் வரக்கூடிய வாய்ப்பு, தேவையற்ற சவகாசங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு வேலையில் மாற்றம் வரும், பணவரவில் ஏற்றம் வரும். இருப்பினும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலனத்தவரை நம்ப வேண்டாம், எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வேலையில் வந்து நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. வேலையில் மாற்றங்கள்னால் ஒன்று வேலையில் ப்ரமோஷன் ஆகி வெளியூர் வெளிமாநிலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தீங்களா, ஏன்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதன் மூலியமாக பார்க்கும்போது வெளிநாடு போகணும் அப்படின்னு பார்த்து படிக்கிறதுக்குன்னு போகணுன்னு பார்க்க மாணவர்கள் நிச்சயமாக பின்னடைவு அடையக்கூடிய, அதாவது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக விசா கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அது தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தையே வந்து வக்கர சனி பார்க்கறதுனால நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் மாறுதல்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே சனி பார்க்கறதுனால தொழிலில் வந்து என்ன வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் பண வருமானத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். பார்த்து பேசுகிறது, ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது, எல்லாருக்கும் முடிந்த அளவு மரியாதை கொடுத்து பேசுகிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற சவகாசங்கள் வேண்டாம், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம். அரசாங்கத்துடன் பிரச்சனைகளோ மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனைகளோ வச்சுக்காதீங்க. நிச்சயமாக அந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஏற்றம் வராது, மிகப்பெரிய பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அந்த ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால சற்று உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கும் பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குற்றாலீஸ்வரர், அதாவது குற்றாலத்துக்கு போயிட்டு குற்றாலநாதர் கோவிலில் பாதாள சனீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர உங்களால் முடிஞ்சது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ணெய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புது பாத்திரத்தில் போட்டு சனிக்கிழமை அன்றைக்கி தானமாக கொடுத்துருங்க, அது வந்து ரொம்பவும் நல்லது. துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் உழைப்பு பண்ணக்கூடியவர்கள், அதாவது இந்த வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, அதாவது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உபயோகப்படக்கூடிய விஷயங்களை வாங்கி கொடுப்பதன் மூலியமாக நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் அஷ்டமத்து சனி கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரியன். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலையே சனி இருக்கார். சனி வக்கரகதி அடைகிறார், 7ஆம் இடத்துலையே இருக்கார். என்ன சார் இது, 7ஆம் இடத்துலையே சனி இருக்காருன்றீங்க, வக்கரகதி அடைகிறாருன்றீங்க. சனி வந்து வக்கரகதி அடைஞ்சாலும் 7ஆம் இடத்தை விட்டு போக போகிறதில்லை.
அப்புறம் என்ன பெரிய மாறுதல்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் எடுத்துக்கூடிய நட்சத்திர பாதங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இருக்க போகிறார். அவர் வக்கரகதியில் 3ஆம் பாதத்தில் 2/7/2025 அவர் ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு 2ஆம் பாதம், அதற்கு பிறகு 1ஆம் பாதம், 3 பாதங்களும் அவர் வருவார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மொத்தமாகவே ஒரு 4.5 மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியை அடையிறது மூலியமாக பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையில்லாத கூடா நட்புகள், தேவையில்லாத அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு நான் 10ஆம் அதாவது 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த 4.5 மாத காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது முதல் 1.5 மாதத்தில் லாபங்கள் குறையும். தொழிலில் பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும், லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு. இது பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்த ஒரு 1.5 மாதம், 2வது 1.5 மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் வரும், தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும், ஆனால் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அதில் தொழிலில் லாபங்களில் பிரச்சனை வரும். அது தவிர வேலை செய்கிறவங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு யாராவது ஒருத்தர் பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வரும். அதுவும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் செல்வாக்கு, அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிச்சயமான பிரச்சனைகள் வந்தே தீரும். மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும், இருக்கிற இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் வரும். உங்களுடைய சீனியர் பீப்புள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் தந்தையினுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுப்பார். அது தவிர உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள், வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா கடைசி 1.5 மாதம்னு சொல்லக்கூடிய அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்கர கதி இருக்கும் பொழுது உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது, பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்களேன்னா படிக்கிறதுக்கு நிச்சயமாக அதில் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அமைதி, அதாவது மன கிளேசங்கள், மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கும். தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். புதிய தொழிலாக இருந்து அதில் புதிய தொழிலோ பழைய தொழிலோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக போடாதீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது தவிர தொழிலில் லாபங்கள் ஏற்றமாக இருக்காது. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். பிரச்சனைகளை அவங்களே கொண்டு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கண்டிப்பாக நீங்கள் திருநள்ளாறு ஒரு தரம் போயிட்டு வாங்க. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே தர்பாரண்யேஸ்வரர் போய் பார்த்துட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும். முடிஞ்சதுன்னா உங்களால்
ஒரு இந்த கொடை வாங்கி தானம் பண்ணுங்க. கருப்பு கொடை வாங்கி ஒரு 4-5 அந்தணர்களுக்கு தானம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். உங்களுக்கு பார்த்தீங்களே, ஆனால் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ வக்கரகதியில் போகிறார். சரி, வக்கரகதியில் போனால் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2/7/2025 17/11/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்கரகதியில் போகிறார். இதில் வந்து பார்த்தாலேனால் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆகிறார். சரி, இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தே தீருவார். என்ன ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தாலேன்னா, கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு எழுதுகிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வு எழுதுகிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதும் பெரிய விசேஷம். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 3ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலும் சிறு சிறு முயற்சிகளுக்கு தடையை கொடுப்பார். அதை தவிர பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு அது வந்து பிரச்சனையை கொடுப்பார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளியில் போய் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப்பு தான் போயிட்டு வர வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8, 12 2த்தையுமே சனி பார்க்குறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த வக்கரகதி அடையும் கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழில்னா புதிய தொழில் அமையும். தொழிலுக்குன்னு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பொறுமையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது முதல் 1.5 மாதம் வந்து அவர் வந்து உங்களுடைய பிரச்சனைகளில் தொழிலில் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்த 1.5 மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையில் பிரச்சனை வரும். அது தவிர வந்து குடும்ப சொத்துக்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்கு பிறகு 3வது 1.5 மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது அக்டோபர்லேருந்து நவம்பர் வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய அதாவது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையிலையும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரியான பொசிஷன், அதுவும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் புதிய சான்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே வக்கரகதி அடைகிறது விசேஷம். இதன் மூலியமாக போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, எந்த ஒரு கடனையும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள், யாரும் வந்து உங்களை கேட்கக்கூடிய அளவில் இருக்கவே மாட்டாங்க. அதுவே எல்லாமே சார்ட் அவுட் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க வேலை நிமித்தமாக சற்று பின்னடைவு இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கங்கள் கலையும். கண்டிப்பாக வந்து உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சென்னையின் அருகில் உள்ள பொழிச்சலூர் அந்த இடத்துல வந்து ஒரு சனீஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அது தவிர சனிக்கிழமை அன்றைக்கி காக்கைக்கு சாதம், அதாவது புது சாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புது சாதம் வந்து
காக்கைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. இது பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபொடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில அதே ராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். இப்ப பார்த்தோம்னா 2/7/2025 இருந்து 11/7/2025 வரலும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசத்துக்கு சனி பகவான் வக்ரகதியில போறார். இந்த வக்ரகதியில போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கும்போது தந்தையின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முதல் 1.5 மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இடப்பெயர்ச்சி வரும், இடப்பெயர்ச்சி இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய காலகட்டங்களாக நிச்சயமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய, ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். பொதுவாகவே சனி பகவானை பொறுத்தவரையிலும் கர்ம காரகன்னு சொல்லுவோம், அதை தவிர ஆழ்காரகன்னு சொல்லுவோம். காரகத்துவத்தில் இந்த ரெண்டுத்தையும் சொல்லுவோம். கர்மம்னு சொல்லும்பொழுது உங்களுடைய தொழிலை பற்றி சொல்லக்கூடிய விஷயம், அதாவது தொழிலை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னும் பொழுது 5ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருந்து அவர் வக்ரகதி அடைகிறதுனாலையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய குலத்திற்கு உண்டான உங்கள் தாய் தந்தையர் உங்களுடைய தந்தையர் உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தொழில் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு நல்ல வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமைப்போம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மறைமுக வருமானங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது. வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு சமசப்தமம்னு சொல்லக்கூடிய மேஷத்தை சனி பார்க்கிறார், வக்கர சனி பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சிறு மாறுதல்கள் உங்களுடைய கூட்டு தொழிலில் அமையும். அந்த மாறுதல்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வக்கர சனி பார்க்கிறார். வக்கர சனி 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அதிகமான வியாபாரங்கள் நடக்கக்கூடியதாகவோ உங்களுடைய தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தொழில் உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அதாவது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அவர்களுக்கு சில செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 2ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார், அதாவது தனஸ்தானத்தை சனி பார்க்கிறார். தனஸ்தானத்தை சனி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் பண வரவுல இருந்தாலும் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குடும்பத்தில் சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சியும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்போகுது. இந்த முதல் 1.5 மாசத்துல ஒரு பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது இடத்தை விட்டு பெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. அது தவிர 2வது அதாவது 1.5 மாசத்துல அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர், அதாவது ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரலும்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரலும் வச்சுட்டேன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நிச்சயமாகவே மறைந்திருந்து பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர இந்த இது ஆர்ட் டைரக்டர்ஸ், அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கடைசி 1.5 வருஷம்னு சொல்லக்கூடிய அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு
சனியினுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதும் புரட்டாதி 1ஆம் பாதத்துல வந்து சனி பகவான் போறதன் மூலியமாக நிச்சயமான ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் குடும்பத்துல. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புகழ் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாசத்துல வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய, அதாவது இது சென்னையை அடுத்து பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோவில், அதாவது வைத்தீஸ்வரன் கோவில்னு இருக்கு. அந்த கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் பிரார்த்திச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்கக்கூடிய இந்த நவகிரக சனிக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு எள் தீபம் போட்டுட்டு வர்றது, சனிக்கிழமை எள் தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த சனி வக்ர காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 2/7/2025 இருந்து 17/11/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் வக்கரகதி அடைஞ்சாலும் அதையே சொல்றீங்க, நல்ல அவர் சரியாக இருந்தாலும் அப்படியே சொல்றீங்க அப்படின்னா, வக்கரகதி இருந்தால் ராகுவும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமான அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது. அதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர வந்து செய்யக்கூடிய வேலைகளில் பார்த்தாலேனால் கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஏன்னா எந்த அளவு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அது பணமாக கன்வெர்ட் ஆகாது, பொருளாக கன்வெர்ட் ஆகாது. அதனால அந்த பிரச்சனையில என்ன வேலை செஞ்சாலும் ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் வரமாட்டேன்றது என்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து 4.5 மாச காலகட்டம். இந்த காலகட்டத்தில் முதல் 1.5 மாசம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல் 1.5 மாசத்துல அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எக்ஸ்டென்சிவ் டிராவலிங் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நேர்முகமான வருமானம் இல்லாமல் மறைமுகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர வந்து இந்த டாக்டர்ஸ், அந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, ரத்தத்தின் சம்பந்தமான ப்ரொஃபஷன் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த இது கோவில் அந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் இருக்காது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 2வது 1.5 மாசம், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட் 10 தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப்ல வந்து சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா அதிக முதலீடு பண்ணாம இப்ப இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த 1.5 மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது 1.5 மாசத்துல பார்த்தீங்கன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வேலை, அதாவது தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். அந்த காலகட்டத்தில் புதிய வேலை மாறுதல்கள் வரும். வேலையில ஏற்றங்கள் அந்த காலகட்டத்தில் கடைசி 1.5 மாசத்துல நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வேலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் டூர் சுத்தமாக, அதாவது ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும்னா நிச்சயமாக வந்து அதுக்கு கண்டிப்பாக நீங்க வந்து அதிகமாக உடல் செலவு, உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை செலவு பண்ண வேண்டியிருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல வந்து ரொம்பவும் வந்து நம்ப வேண்டாம், ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்கறதோ, யாரை நம்பி கையெழுத்து போடுறதோ, அவருக்காக நீங்க வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு ஜாமீனா இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப பண்ணாதீங்க. அது வந்து நல்லது கொடுக்கறது இல்லை. அது தவிர ஏதாவது
ஏதாவது வீடு மனை வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பஞ்சாயத்து இருக்கா, அதாவது ஏதாவது பிரச்சனை லிட்டிகேஷன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பார்த்து செஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுப்பார். அதை தவிர பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போகிறது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இதுவை வந்து, அதாவது நீங்கள் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை, அதாவது ஹெல்மெட் போட்டு போங்க, அந்த சீட் பெல்ட் போட்டுங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தீங்களேனால் தேவையற்ற சவகாசங்கள் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அந்த சவகாசத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்காது, பிரச்சனைகள் தான் வந்து நிற்கும். அதனால பொறுமை காக்கிறது நல்லது. ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அந்த ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வந்து இந்த சனி பகவானுக்கு குச்சானூர் போயிட்டு வாங்க. சனீஸ்வரனுக்காக போய் குச்சானூர் போயிட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய சனி பகவானை வேண்டிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான மாறுதல்களும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் குச்சானூர் போயிட்டு வர்றதும், அதை தவிர வந்து ஒரு வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில் குருக்களுக்கோ பூசாரிக்கோ கொண்டு போய் கொடுத்துட்டு தானமாக கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட, அது தவிர வந்து இது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானமாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. சாப்பாடு பணம் கொடுக்காதீங்க. தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது தோல் சம்பந்தப்பட்டன்னா லெதர் பேகு, லெதர் ஷூஸ், இல்லைன்னா வந்து கிளவுஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இரும்பு சம்பந்தப்பட்டன்னா இந்த பாண்டு, இது மண்வெட்டி, அதை தவிர வந்து கடப்பாறை, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது வந்து நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா இந்த காலகட்டத்தில், அதாவது சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறார், குருவையும் அதாவது சனியையும் பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயங்கள் தடங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வருமாக இருந்ததே ஆனாலும் குருவின் பார்வையின் மூலியமாக நிச்சயமாக அது என்ன சொல்கிறது, ஒரு சூரிய ஒளி கண்ட பனி போல உருகி சென்று விடும், இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். சரி, 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எந்த ஒரு முயற்சிகளிலும் சிறு சிறு தடங்கள் வந்து அதனுடைய உச்சியை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால், அதாவது 2/7/2025 17/11/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரகதியார் 4.5 மாதம் இருக்கார். குருவின் பார்வையில் இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். சில குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல வந்து சனியின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் வேலை சம்பந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகளை சற்று தாமதப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த 4.5 மாதத்தில் பார்த்தாலேயானால் முதல் 1.5 மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமையாக கையாளுறது, எந்த ஒரு முயற்சிகளையும் சரி யாரையும் நம்பி வந்து போகாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, அடுத்த 1.5 மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு
பார்த்தாலேயானால் கண்டிப்பாக புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய கடன் வாங்குறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை விட்டு நிச்சயமாக வெளியில் வர முடியும். அதை தவிர பார்த்தோம்னா கடன் இருந்ததே ஆனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். யாரும் உங்களை வந்து கடனை திருப்பி கொடுன்னு கேட்குற அளவில் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கடைசி 3 மாதம், அதாவது கடைசி 1.5 மாதம், அதாவது அக்டோபர் மற்றும் நவம்பர், இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக சற்று மன கசப்புகள் இருக்கும். அதாவது மன கிளேசங்கள் வரும், சிறு பயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் குருவின் பார்வை வந்து சனியை பார்க்கறதுனால நிச்சயமாக மாற்றங்கள் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள், கணக்கர்கள், அது தவிர வந்து கோல்டு ஸ்மித்து, படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எதிர்பாலினத்தவரை இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய வேலை மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உங்களை வந்து கடன் வந்து கேட்காத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டங்கள் அமைய போகிறது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை வந்து திருநெல்லிக்காவல் அப்படின்னு திருத்துறைப்பூண்டி பக்கத்தில், அதாவது தஞ்சாவூர் திருப்புத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உண்டான சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் வரும். அதை தவிர வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்கும், ஆஞ்சநேய அதாவது அனுமச்சாலிசா சொல்லிட்டே வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அதாவது பிள்ளையார் கோவிலில் தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கர நிலையில் நிச்சயமாக வரும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான். இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே இருக்கார். பாதசனி நடந்துருக்கு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரகதி அடைகிறார். அதாவது 2ஆம் இடத்துலையே வக்கரகதி அடைகிறார். இது வந்து 2/7/2025 17/11/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அமையிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தேனால் வக்கரம் அடைஞ்சாலும் குருவின் பார்வை சனி பகவான் மேலே விழுறதுனால நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தேனால் இந்த 4.5 மாதத்தை 3-1.5 மாதமாக பிரிச்சுனோமேயானால் முதல்ல இருக்கக்கூடிய 1.5 மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது ஜூலையும் ஆகஸ்ட் 10 ஆகஸ்ட் ஆரம்பிக்கிற வரலும் பார்த்தேன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 2வது 1.5 மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேனால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 3வது, அதாவது 1.5 மாதம், அதாவது அக்டோபர் நவம்பர், இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஏதாவது வந்து இடம் வாங்கிறதா இருந்ததுன்னா அங்கே ஒரு சிறு தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க, எதுவும் வந்து கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட் கொடுக்கறது மூலியமாக சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சு வந்து கொஞ்சம் ஹார்டாக வரக்கூடிய, அதாவது கடினமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கீழ்த்தட்டு மக்களை அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இந்த சனி பகவான் கர்மகாரகன்னு சொல்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும், வேலையில் உயர்வு கிடைக்கும், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது இடும்பவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது முத்தியால்பேட்டை, அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து இந்த முத்தியால்பேட்டை பாண்டிச்சேரியிலிருந்து இந்த வேதாரண்யம் போகிற வழியில் வரக்கூடிய இடம். இந்த இடத்துல சனீஸ்வர பகவானுடைய இது இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். முதல்ல ஆரம்பித்த உடனே ஒரு 1.5 மாதம் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது புதிய கடன் அமையக்கூடும். கடன் எல்லாமே வந்து யாரும் வந்து உங்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இப்போ இவ்வளோ நாளாக கடன் பிரச்சனையினால் இருந்தவங்க இப்போ வந்து கடனை வந்து திருப்பி கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை சற்று சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் நல்லபடியாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. போட்டி எந்த ஒரு இதுலேயும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. புதுசாக வீடு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர வந்து வீடு வாங்கும்போது கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த சனி வக்கர காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய தொழிலில் வந்து ஏற்றங்கள் இருக்கும். அதை தவிர மாற்றங்கள் இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் வந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக இடும்பவனம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு சதுர்த்தி தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதின்றவர் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிற ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல்நிலை பின்னடைவு இருக்கும். இப்போ சனி வக்கர நிலையில் போகிறார். வக்கர நிலையில் போகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே தான் இருக்கார். பூரட்டாதி 3ஆம் பாதத்துலேருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வந்துட்டு திருப்பியும் வக்கர நிவர்த்தியார். இது வந்து அதாவது 2/7/2025 17/11/2025 வரலும் உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிப்ரெஷன் வரும். அதாவது மனசில் வந்து மிகப்பெரிய கிளேசங்கள் வரும். மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவரோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் சப்தமத்தில் கேத்துவும் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதனால் வந்து எதிர்பாலினத்தவரோடு இருக்கிறது வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வக்கரகதியாகிறதுனால பார்த்தாலேயானால் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு வந்த 4.5 மாதத்தில் முதல் 1.5 மாதம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று களங்கம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால்
பார்த்தலையானால் உங்களுடைய ப்ரமோஷன் கொஞ்சம் பாதிக்கக்கூடும். அதாவது வேலை செய்கிறவாளுக்கு ப்ரமோஷன் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2வது 1.5 மாதம், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்த்தலையானால் உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பிரதிபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 3வது 1.5 மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் பார்த்தலையா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்க, அதை தவிர ஆயில் அந்த மாதிரி ரிஃபைனரிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, இதை தவிர வானூர்தி அதாவது ஃப்ளைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறோம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கவனம் சிதறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது ஏற்கனவே உடல் நலத்தில் நலிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஃபர்தராக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மென்டல் டிப்ரெஷன் வரும். அதாவது மென்டல் டிப்ரெஷன் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், தனிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு பார்வை ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ராசியிலே இருக்கிறதுனாலையும் வக்கரகதி அடைகிறதுனாலையும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர குழந்தைகள் அதாவது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வர்றதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கொஞ்சம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது ஒரு பார்த்தீர்களேயானால் உங்களுடைய புகழுக்கு சற்று களங்கம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் ஏதாவது வீடு வாங்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஜாகிரதையாக பார்த்து வாங்குவோம். இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஒரு தடவைக்கு 2 தரம் பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் ஜாகிரதையாக எடுக்கிறது நல்லது. தேவையற்ற முயற்சிகளில் தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லது. மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருக்கொள்ளிக்காடு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சனீஸ்வரனை போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வரும். அதை தவிர இந்த அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுத்து வர்றது, சனிக்கிழமை அன்றைக்கி தானம் கொடுத்துட்டு வாங்க. ஒரு புது பாத்திரத்தை வாங்கி நல்லெண்ணெய் விட்டு தானம் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் சூரிய ஒளியை கண்ட பனி போல நிச்சயமாக உருகி போகும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் போகிறார். வக்கரகதியில் போகிறதுனால என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 7ரை சனி ஆரம்பிச்சுடுது. தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை மாறுதல்கள் நிச்சயமாக இருக்கும். இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். விசா அதெல்லாம் ப்ராசஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, வெளிநாடு போகணுன்னா சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2/7/2025 17/11/2025 வரலும் உண்டான காலத்தில், அதாவது 4.5 மாதத்தில் பார்த்தாலேயானால் முதல் 1.5 மாதம் உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதற்கு அடுத்த 1.5 மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய காலகட்டங்களாக அமையும். இளைய சகோதரர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகள் மூலியமாக சிறு சிறு போட்டிகள் எல்லாம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால்
மூன்றாவது 1.5 மாதத்தில், அதாவது அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பண வரவில் சற்று பின்னடைவு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய இது குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார், வக்கர சனியே பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் ஜாகிரதையாக இருக்கும். பேச்சுவார்த்தையில் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. அதாவது நான் இதை செஞ்சிடுவேன், அதை பண்ணிடுவேன் அப்படின்றதெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறதுலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இதன் மூலியமாக புதிய கடன் உருவாகக்கூடிய காலகட்டமாக அமையும். தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் வரும். தேவையில்லாமல் வம்பு போய் இழுக்கிறதுன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தேவையற்ற வம்புகளில் நீங்களே போய் மாட்டிக்குவீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த சர்க்கரை சம்பந்தமாக, எலும்பு சம்பந்தமாக, இரத்த சம்பந்தமாக உண்டான விஷயங்களில் பிரச்சனைகள், கழிவு பாதைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தாலேனால் இந்த அதாவது பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் இருக்கிறவங்க, கடல் வாணிபம் செய்பவங்க, இவங்களுக்கெல்லாம், அதை தவிர தங்க வியாபாரம் செய்கிறவங்க, கோல்ட் ஸ்மித்ஸ், இவாளுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும்னா ஜாகிரதையாக பார்த்து வாங்குங்க. லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலையில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வேலையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பண வரவு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு சிறு தடங்கல்கள் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் மாறுதலை கொடுப்பார். உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால், அதாவது எட்டிய தளி அப்படின்ற இடம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே சனீஸ்வரனுக்கு கோவில் இருக்குது. அந்த கோவிலை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் பனியை, அதாவது சூரிய ஒளியை கண்ட பனி போல நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். விநாயகர் கோவிலுக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும். ஒரு வேஷ்டி உத்திரியம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில் குருக்களுக்கு உங்களால் சனிக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுங்க. நிச்சயமாக மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.